பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமீன். நீங்க ஏதோ ஒரு காரியத்துல ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். உங்க வீட்டுக்குள்ள, நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க வசிக்கிற இடத்துல மனிதர் உங்களை ஒடுக்குறாங்களா? எனக்கு யாரு நீதி செய்வா? இவ்வளோ அநியாயம் செய்றாங்களே, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், ஏன் என்ன இது மாதிரி பண்றாங்க அப்படின்னு உங்க உள்ளத்துல ஒரு கலக்கம் இருக்கா? எனக்கு நீதி கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு நீதியின் நியாயத்தை செய்கிறவர். அநியாயத்தை பார்த்துட்டு ஆண்டவர் எப்பவுமே அமைதியாவே இருக்க மாட்டார். உங்களுக்கு நீதி செய்வார். உங்களை கைவிட மாட்டார். ஒருவேளை வேலை செய்யற இடத்துல நீங்க ஒடுக்கப்பட்டு கலங்கி போய் இருக்கலாம். நீங்க வாழ்ற இடத்துல பொல்லாத மனிதர்களால பயப்படுத்தப்பட்டு கலங்கி நிற்கலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி உங்களுக்கு கிடைக்காம ஒருவேளை இருக்கலாம். ஆனா கர்த்தர் நீதியுள்ள தேவன். அவர் உங்களுக்கு நீதி செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, நான் மிகவும் ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கேன்ப்பா. என்னை ஒடுக்கப்படுத்தி வேதனைப்படுத்துறாங்க. நீங்க எனக்கு நீதி நியாயம் செய்கிற தேவனாய் என்னோடு இருக்கிறதற்காய் உண்மை ஸ்தோதரிக்கிறேன். நீதியும் நியாயத்தையும் கண்டிப்பா எனக்கு செய்வீங்கப்பா. அதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.